பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நண்பர் எனக்கு இதை அனுப்பியிருந்தார். ஆனால் நீங்களும் இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த வீடியோவை நான் இதில் இணைச்சிருக்கேன். அந்த நண்பருக்கு நன்றி. உங்கள் வாழ்விலும் சீரும் சிறப்புமாக அமைய என்னுடைய பிரார்த்தனை. வணக்கம், நான் உங்கள் BKK. இனிய நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக, மன அமைதியுடன், சந்தோஷமாக, செல்வ செழிப்போடு இருக்க என்னுடைய பிரார்த்தனை. காலையில் எழுந்தோன்னே சரி இன்றைக்கி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பேச்சு உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்டேன். 2025 கூட்டினா 9, அது ரொம்ப நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருக்காங்க. நான் படித்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அந்த எல்லா விஷயங்களும் நல்லதாகவே உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனை. உங்கள் வாழ்க்கை மலரட்டும். 2025 கடவுள் அருளில் நம்மை பலப்படுத்தி வழிகா. இந்த 2025 கடவுளின் அருள் நமக்கு மிகுந்து கிடைத்து நம்மை பலப்படுத்தட்டும். இது ஒரு வழிகாட்டு, ஒரு நல்ல ஞானத்தை நமக்கு தரட்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த ஆண்டு மேன்மேலும் ஆன்மீகத்தை நாம் நெருங்க வேண்டிக் கொள்வோம். மேன்மேலும் இது பல புதிய நல்ல சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் தருவதற்கு இது அருள் புரிய வேண்டிக் கொள்வோம். பிரபஞ்சமும் இறைவனும் சேர்ந்து நம்மை ஒரு நல்நிலைக்கு கொண்டு செல்ல பிரார்த்திப்போம். இந்த ஆண்டு மேன்மேலும் ஆன்மீக பயணத்தில் நாம் நெருங்கி ஆன்மீகத்தை நம் வழியாக கொள்வோம். நல்ல பல காரியங்கள் பலருக்கு செல்வோம். நாம் செல்கின்ற இடமெல்லாம் நம் உடலிலிருந்து செல்கின்ற அலைவரிசை ஆரா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த அலைவரிசை நல்ல அலைவரிசையாக சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை பயக்க நாம் பிரார்த்திப்போம். அது மாத்திரமில்லாமல் நம்மிடம் ஆறுதல் கேட்டு வருபவர்களுக்கு ஆறுதலாகவும், வழிகட்டு வருபவர்களுக்கு நாம் தேவையான ஒளியாக இருந்து வழியை காண்பிக்க, கருணையாக இருக்க கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் பரவியிருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உரித்தாக தேவையான விதத்தில், தேவையான தெய்வீக நேரத்தில் உங்களை அது அடையும்படி நாம் பிரார்த்திப்போம். மேலும் சக்தி நிறைந்த இந்த உலகத்தில் அன்பு என்கின்ற கடவுளும் கருணை என்ற பிரபஞ்சம் உள்ளவரை நாம் கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் என்னெல்லாம் நாம் தேடுறோமோ அந்த விஷயம் அனைத்தும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஓடி போக வேண்டியதில்லை, பிரபஞ்சம் நமக்கு அனுப்புகிறது. எனவே கருணையாக இருக்கவும், அன்பாக இருக்கவும், மன அமைதியுடன் இருக்கவும், கோபப்படாமல் இருக்கவும் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். சந்தோஷம் மிக முக்கியம். சந்தோஷம் மாத்திரமே நாம் எப்போவுமே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அப்படி இருந்தால் கூட நாம் என்ன பண்ணோம்னா, மனசை நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கருப்பிலை அழகும் காந்தலில் ருசியும். அந்த கருப்பு ஒரு அழகு, கருப்புக்கே ஒரு அழகு உண்டு, கட்டங்களுக்கே ஒரு அழகு உண்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காந்தலில் ருசி. நம்ம அம்மா ஒரு பொரியல் பண்ணி அடி வண்டில் வரும்போதோ, இல்லாட்டி ஒரு உப்புமா பண்ணி இந்த அடியில் வர படர்கின்ற இந்த ப்ரௌனாக இருக்கிற விஷயத்துக்கும் நின்று வாங்கி சாப்பிட்ருக்கோம். இன்னும் அதுதான் காந்தல். அந்த ருசியை தேடி கண்டுபிடியுங்கள். வாழ்கின்ற தருணங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்பட ஆரம்பிங்கள். அப்போது தான் அந்த சின்ன விஷயம் ஒன்றாக சேர்ந்து பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். சந்தோஷப்பட, சிரிக்க நீங்கள் மறக்கக்கூடாது. கடவுளை மறக்கக்கூடாது. பிரபஞ்சத்தை நினையாத நிமிடமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த 2025 உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்வு காண்பதற்கு உரிமை இருக்கிறது. யாரையும் நம்பி இவங்க சொல்லி அவங்க சொல்லல, நீங்கள் ஒரு முடிவை அந்த பிரச்சனையை கொண்டு வரலாம். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. எல்லா விதத்திலும் எல்லோரையும் இன்று ஒரு நாள் மாத்திரம் இதை பண்ணி பாருங்கள். எல்லோரையும் சிரித்து பேசி, எல்லோரிடம் சந்தோஷமாக இருந்து, மனசை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டோடைய உங்களுடைய உறுதிமொழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் எந்த உறுதிமொழியும் எடுத்துக்கிறதே கிடையாது. நான் நினச்சிக்கிறது நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், முடியுமானா உதவி செய்யணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனையே, இதுதான் என்னோடய உறுதிமொழி. நீங்களும் இப்படி பாருங்கள். இன்றைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரமாவது சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் சமையலில் என்ன இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன இருக்கணும்? ஒரு புளிப்பு இருக்கணும், ஒரு காரம் இருக்கணும், ஒரு கசப்பு இருக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா பச்சடி பண்ணுவோம். வேப்பம்பூ, வெல்லம், அப்புறம் மாங்காய், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் போட்டு ஒரு கொஞ்சம் புளிப்பாக காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுருவோம். போட்டு 3 எல்லாமே கலந்த சுவையான பச்சடி இருக்கும். அப்புறம் கிரேப்ஸு, டொமேட்டோலாம் போட்டு ஒரு ஸ்வீட் பச்சடி இருக்கும். அப்புறம் மாங்காயை வாங்கி பொடியை நறுக்கி கொஞ்சம் நல்லெண்ணெயை தள்ள கொட்டி உப்பு காரெல்லாம் போட்டு தாளித்து அந்த ஊறுகாய் இருக்கும். ஒரு கூட்டு கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் கொஞ்சம் மலையாள சாயல் அடிப்பதனால நாங்கள் ஓலன், அவியல் அது 2ம் கண்டிப்பாக வச்சுருவோம். ஓலன் அவியலும் எங்கள் வீட்டு சமையல். தீயல் காலெல்லாம் பண்ணுறதில்ல, ஆனால் இது வரைக்கும் இப்போ வச்சுருவோம். அது தவிர ஒரு காரப்பொரியல், ஒரு வெள்ளைப்பொரியல். காரப்பொரியல்னால் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ காலிஃப்ளவர் ரோஸ்ட்டோ பண்ணிவிடுவோம். அதை தவிர நார்மல் ஒரு பீன்ஸோ முட்டைகோஸோ தேங்காய் போட்டு அது ஒரு பொரியல். நேந்திரன் சிப்ஸு, வாழைக்காய் ஸ்வீட் மெழுக்கு வரட்டியது அப்படின்னு சொல்லுவோம் மலையாளத்தில். அந்த வாழைக்காயில் ஸ்வீட் போட்டது, பலா சிப்ஸு, இதெல்லாமே எல்லா விதமான சிப்ஸும் இருக்கும். வத்தல் வடை, வத்தக்குழம்பு, கதம்ப சாம்பார், பைனாப்பிள் ரசம். இதுதாங்க எங்கள் வீட்டு வேணும். உங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுங்க. ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு சிரித்து பேசி சந்தோஷப்படுங்க. இது ஒரு வெரி 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 ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதிசயமான எப்போதாவது கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம். சேர்ந்தெடுக்க தொலைதூரத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருப்பா, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதா? சந்தோஷமாக இன்னைக்கு ஒரு நாளை வச்சுக்கோங்க. வீட்டில் ஸ்வீட் பண்ண முடியல, வெள்ளை பாயசம் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒரு அடப்பிரதமன் ஒன்று பண்ணுவோம். சொன்ன கேரளா வாடை அடிச்சிடும். அதே சமயம் எங்கள் தஞ்சாவூர் சைடு பருப்பு பாயசம் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைய சமையல். சாப்பிட்டோம்னா இப்போ ஆளுங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. நமக்கு பார்க்க வாழ்த்து சொல்ல, ஆசீர்வாதம் வாங்க, கையில் கொஞ்சம் சில்லறையை மாற்றி வச்சு காற்று கொடுத்துட்டே இருப்பேன். அது எங்கள் அம்மா பண்ண பழக்கம், நான் கண்டினியூ பண்ணேன். இந்த மாதிரி தாங்க எங்களுடைய வாழ்க்கை. புது வருஷத்தில் நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் நீங்கள் வரவழைச்சா தான் மேல் மேலும் சந்தோஷம் வரும். இன்றைய கட்டம் நேற்றைய கட்டம் நேற்றோடு முடிஞ்சது. அதை பற்றி நினைத்து கூட பார்க்காதீர்கள். நல்லபடியாகவும் மன அமைதியுடனும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு எங்களுடைய நான் கும்பிடுற என்னுடைய கருமாரியம்மன், அங்காள பரமேஸ்வரியும், வேளாங்கண்ணியும் உங்களுக்கு இந்த இது பிகினிங்கில் காமிச்சு, அதே மாதிரி ஒரு நண்பர் எனக்கு நேற்று 12 மணிக்கு ரூபா நோட்டெல்லாம் ஒரு தட்டில் வச்சு அனுப்புகிறேன். எனக்கு காசு ரொம்ப பிடிக்குங்க. நான் தெய்வம் இல்லை, எனக்கு காசு தேவை இருக்க, எனக்கு காசு பிடிக்கும். தான தர்மம் செய்ய என்னுடைய செலவு. அதனால் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன தட்டில் ரூபாயெல்லாம் வச்சு அவருக்கு எங்கே கிடைச்சோ தெரியாது அனுப்பி விட்டார். அதை நீங்களும் பார்க்கணுன்னு உங்களுக்கும் நான் அனுப்பியிருக்கேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 75 ஆண்டான இந்த கருமாரியம்மன் எங்கள் வீட்டில் எல்லா வகையான பழமும் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி இதை எப்படி கும்பிட்டுருவோம் இன்றைக்கி. இதுதான் நம்ம வீடு. ரோஜா, துளசி, தொட்டாச்சினங்கி, மல்லி, அப்புறம் வெற்றிலை, மணி பிளான்ட்டு பால்கனியில் வச்சுருக்கேன். வீட்டு வாசல் படி தோரணெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். மேலே மாரி கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டுருக்கோம். எதுவுமே